ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் கிளியராக புரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், பாதி பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுறணும். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலை, நானே வீட்டில் ரெடி பண்ணது. இது கூடவே மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்புறம் மசாலா சேர்க்கணும். மசாலா இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மின்ட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மின்ட் ஃப்ளேவரில் ரெசிபி அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் யாரும் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகானில் மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். எல்லா மாவும் தேய்ச்சி ரெடியானதுக்கப்புறம் தவாவை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த சீட்டையும் ரெடி பண்ண போகிறோம். லைட்டாக 2 பக்கமும் வாட்டி எடுத்தால் மட்டும் போதும். எல்லா சீட்டையும் நான் வாட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபில்லிங் வச்சு டேக்கோஸ் ரெடி பண்ணிட வேண்டியது தான். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாதி சைடு மட்டும் நம்ம சீஸ் திருவிக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் அடிச்சிருவோம்ல, அதனால் ஒரு பக்கம் மட்டும் சீஸ் திருவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் சீஸும் நம்ம இஷ்டம் தான். இவ்வளோ தான் வைக்கணுங்கிற அளவெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ உருளைக்கிழங்குக்கு மேலே மறுபடியும் சீஸ். இதே மாதிரி எல்லா டேக்கோஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஓரத்தை மூடக்கூடாது, இந்த மாதிரி திறந்து தான் இருக்கணும். எல்லா டேக்கோஸும் ரெடி பண்ணிவிட்டு தவாவை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு டேக்கோஸ் எல்லாத்தையும் வச்சிட வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா முருவினதுக்கு அப்புறம் திருப்பி போடணும். சைட்லையும் நல்லா முருவ விட்டுறணும். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி டேக்கோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீஸ் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ ஃப்ளஃபினஸ் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.